மதுரை தீக்கதிர் பேருந்து நிறுத்தம் அருகே நடந்து சென்ற இளைஞர் ஒருவரை 2 பேர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி பதிவின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். மதுரை தீக்கதிர் பேருந்து நிறுத்தம் சாலையில, அதாவது அந்த சாலையான திண்டுக்கல் செல்லக்கூடிய மெயின் பைபாஸ் சாலையில் நடந்து சென்ற இளைஞர் ஒருவரை தரமாரியாக கல்லாலும் முகத்திலும் அடித்து கீழே தள்ளி தாக்கக்கூடிய போத ஆசாமிகள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில போலீசாரும் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது சட்டவிரோத போதை வஸ்து விற்பனை அதிகரிப்பால் சிறுவர்கள் போதைக்கு அடிமையாகி இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதியில் உள்ள மக்கள் கருத்து தெரிவித்திருந்த நிலையில தற்போது அந்த இளைஞரை சரமாரியாக மதுரை சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில கள்ளழகர் நேற்று முன்தினம் வைகை ஆற்றில் எழுந்தள்ளினால் நேற்று தசாவதார நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. இந்த நிலையில்தான் அங்கு இளைஞர்கள் அந்த போதையில் இருந்த சிலர் அங்கு நடந்த இளைஞர் ஒருவரை கல்லை எடுத்து சரமாரியாக தாக்கக்கூடிய அந்த காட்சி சிசிடிவி அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகின்றது. அதுதான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில கூடல்புதூர் போலீசார் வழக்கு பதிந்து அந்த கல்லால் தாக்கிய இளைஞர் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.